ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்கிற ரோட தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே தான் வந்து மேலூர்லேருந்து காரைக்குடி வரையுமே புதுசாக பைபாஸ் போட்டிருக்காங்க. வாங்க அந்த ரோடு பைபாஸ் ரோடு எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் ரோடு பிரியுது, எந்த இடத்துல டோல் இருக்குது அப்படிங்கிற என்டையர் டீட்டெயிலாக வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன். இது ஏன் பண்ணுறதுக்கு ஒரே காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்பையும் ஸ்ட்ரகிள் ஆச்சு. எனக்கு இந்த ரோடு எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அது நிறையா பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கிறக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் வந்து மேலூர் அவுட்டரில் காரைக்குடி பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம். நம்ம மதுரையிலேருந்து வந்தோம்னா டேரெக்டாக இந்த பாலம் ஏறினாலே ஏறிடலாம். லெஃப்ட்டில் சிவகங்கை பிரிவிலேருந்து வர்றவங்க டேரெக்டாக திருச்சி போகணும்னா நீங்கள் இந்த பாலத்தை சுற்றி லெஃப்ட்டில் கூடி தான் போக முடியும். அதே இது காரைக்குடி போகணும்னா டேரெக்டாக நம்ம இந்த ரோட்டில் வந்து பாலத்தில் மேலே ஏறிடலாம். இப்போ வாங்க நம்ம கரெக்டாக நம்ம மேலே ஏற போகிறோம். நல்ல ஒரு சர்க்கிளாக போட்டிருக்காங்க. எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது அந்த பாலத்துக்கிட்ட அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சூப்பர் டிசைனில் வந்து இந்த பாலம் போட்டிருக்காங்க. இந்த பாலத்தில் நல்ல நடுவில் வந்து நின்றுட்டேன். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு ரவுண்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு. நம்ம வந்த ரோடு மதுரை டு காரைக்குடி ரோடு. நேராக போனால் திருச்சி, இங்கிட்டு வண்டி வந்துக்கிட்டு இருக்கிறதுலாம் மதுரை போகிறது. அங்கிட்டு காரைக்குடி திருச்சியிலேருந்து வரவங்க காரைக்குடி போகிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்மேடு அது ஒரு பாலம், அந்த வழியாகவே வந்துடலாம். சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து கீழையூர் பிரிவு தான். இந்த கீழையூர் பிரிவுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இறக்கத்தில் இருக்குது. இது வழியாக வந்து நம்ம அந்த பழைய திருப்பத்தூர் ரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையுமே இருக்காது. வெறும் வயக்காடு, இந்த விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல பாம்புகளும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் போகிறப்ப ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடந்துச்சு. ஸோ பைக்கில் வர்றவங்க, சைக்கிளில் வர்றவங்க, நடந்து வர்றவங்கலாம் கொஞ்சம் கவனமாக வாங்க. இதுதான் இந்த கீழையூர் பிரிவு. இந்த ரோடு வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பழைய திருப்பத்தூர் ரோடு வந்து கனெக்ட் ஆயிரும், கீழையூர் கனெக்ட் ஆயிரும். இதையும் தாண்டி அடுத்து வர ஒரு சர்வீஸ் ரோடு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் ரோடு தான் வடக்கு வலையப்பட்டி, அந்த ஊரோட சர்வீஸ் ரோடு. இந்த சர்வீஸ் ரோடு இந்த உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஊர் வருது. ஆனால் இங்கேருந்து நம்ம பழைய திருப்பத்தூர் ரோடுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பாதை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உங்களுக்கு வேறு யாராவது பார்க்குறவங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுச்சுன்னா இந்த வீடியோ கமெண்டில் பண்ணி விடுங்க. வடக்கு வலையப்பட்டியிலேருந்து திருப்பத்தூர் போகிற ரோடு இருக்கா அப்படின்னு. அதை தாண்டோடனே அடுத்து இப்போ வர சர்வீஸ் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழவளவு சர்வீஸ் ரோடு. இதில் அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து கீழே எடுத்தோம்னா லெஃப்ட் எடுத்தோம்னா கீழவளவு, ரைட் எடுத்தோம்னா ஏரியூர் போகிற ரோடு வரும். கரெக்டாக நான் போய்கிட்டு இருக்க 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழவளவு கிட்ட கரெக்டாக ரோடு வந்து மண்ணை போட்டு அடைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இது முடிகிற வரையும், அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணுற வரையும் இந்த மாதிரி ஒரு பிளாக்கிங் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்க. நான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்திருக்கேன் இந்த பைபாஸில். இந்த மாதிரி அடைக்கலை. அடைச்சிருந்தாலும் ஒரு மாற்றுப்பாதை இருந்துச்சு. இந்த வாட்டி மாற்றுப்பாதை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சில இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க, ஒரு சில இடத்துல போகவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்து அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணுற வரையும் வர்ற மக்கள் பார்த்துவாங்க. இந்த டோல்கேட்டு கரெக்டாக, இந்த டோல்கேட் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பத்தூருக்கு கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த டோல்கேட் இன்னும் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணலை, நார்மலாக தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த டோல்கேட்டை தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் திருப்பத்தூர் பிரிவு வந்துடும். திருப்பத்தூர்னு போடாமல் சிவகங்கை சிங்கமுனாரி அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக இந்த லெஃப்ட் சர்வீஸ் ரோட்டில் எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா கோட்டு அண்ணா சாலை, பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சாலை ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு நீங்கள் போயிடலாம். அதே நேரத்தில் இந்த பாலத்துக்கு கீழே போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா நம்ம சிவகங்கை போயிடலாம். இந்த லெஃப்ட் கட் பண்ணால் இந்த இதுதான் வரும், இந்த ரோடு தான் வரும். இந்த ரோட்டில் நேராக போய் அகைன் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணா சாலை போகிற போட்டுடலாம். இது இடத்துல சர்வீஸ் ரோடு வச்சுருக்காங்க. இதை கண்டினியூவாக வச்சுருப்பாங்களா இல்லை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அகைன் பாலம் ஏறுது. இங்கிட்டு ஒரு ரோடு ஒன்று போகுது, அது என்னன்னு சரியாக எனக்கு தெரியலை. அதுக்கு அடுத்த சர்வீஸ் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சர்வீஸ் ரோடு. திருப்பத்தூர்லேயே மொத்தம் 2 சர்வீஸ் ரோடு வருது. பார்த்தோம் ஒன்று, இப்போ 2வது ரோடு பார்க்குறோம். இந்த சர்வீஸ் ரோட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ரோடு கனெக்ட் ஆகுது கீழே. இந்த கீழே போனோம் அப்படின்னா லெஃப்ட் எடுத்தால் வந்து தெம்மாப்பட்டு பூமாயம்மன் கோயில், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் 4 ரோடு, அந்த ரோடு கனெக்ட் ஆகும். அதே நேரத்தில் லெஃப்ட் எடுத்து இமிடியேட் ரைட் எடுத்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை பைபாஸ் போகிற ரோடு கனெக்ட் ஆகும். அதே இது இந்த பாலத்துக்கு கீழே போய் ரைட் எடுத்தோம் அப்படின்னா கண்டமாணிக்கம் போகிற ரோடு கனெக்ட் ஆகும். மொத்தம் அந்த கீழேயே பார்த்தீங்கன்னா 3 ரோடு கனெக்ட் ஆகுது. இது முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து யூட்டர்ன் எடுக்க போகிறேன். யூட்டர்ன் எடுத்து அகைன் நான் திருப்பத்தூருக்கு
அந்த அண்ணா சிலைக்கு போகிறது எப்படி ரோடு இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ மதுரை ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட்டில் மானாமதுரை போட்டிருக்காங்க. இந்த மானாமதுரை போட்டதில் திருப்பி லெஃப்ட் கட் பண்ணுறேன். இதில் நேராக போய்கிட்டு இருக்கப்ப திருப்பி ஒரு லெஃப்ட்டில் ஒரு ஸ்கூல் வந்துச்சு. அதில் இந்த ரைட் கட் பண்ணால் இங்கே ஒரு ஸ்கூல் போகுது. இது சாரி, இந்த பேர் தான் எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்டில் பண்ணுங்கள். இந்த இதில் சர்வீஸ் ரோட்லேயே போனோம்னா திருப்பி அகைன் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா சிவகங்கை போகிற ரோடு, ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம திருப்பத்தூர் அண்ணா சாலைக்கு போகிற ரோடு. இப்போ வரையும் ஓரளவுக்கு திருப்பத்தூர் வரையும் இருக்கிற எல்லா ரோடையும் கவர் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ரோடை பற்றி ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.